வணக்கம் மக்களே, நான் உங்க பிரதி பிராட்டிடியூடோட திரும்ப வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான், ஒரு வாழ்க்கை முறையை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஒரு ஊடகத்தை ஓப்பன் பண்ணிங்கனாலும், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் என்ன, யூடியூப்பில் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன, ஃபேஸ்புக்கு எதை திறந்தாலும் இந்த சஸ்டெயினபிள் லிவிங் இதை பற்றி எவ்வளவோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ ட்ரெண்ட் ஆக்க வேண்டிய ஒரு விஷயமா? அஃப்கோர்ஸ் எஸ், இது பயங்கர ட்ரெண்ட் ஆக வேண்டிய விஷயம். ட்ரெண்டிங் மட்டும் இல்லை, எல்லாரும் தலையில் போட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன், எதனால் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி சஸ்டெயினபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம கூகுள் அங்கிள்கிட்ட வந்து சஸ்டெயினபிலிட்டினா என்ன அங்கிள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா நிலைத்தன்மை. நம்மளை ஒரு விஷயத்தை நிலைநாட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டெஃபினேஷன், இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது தான் சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுனா எப்படி? அதாவது ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் க்ளோஸ் டு லிவிங் வித் நேச்சர் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து நான் அவ்வளோ கஷ்டமாக, இவ்வளோ வந்து நேச்சரோட ஒன்றி வாழ்கிறது கஷ்டமா அப்படிங்கிறது பார்த்தா இன்னொரு டெஃபினேஷனும் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, இந்த தலைமுறைக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணது போக அடுத்த தலைமுறைக்கு விட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் சஸ்டெயினபிலிட்டி. நம்ம வாழ்ந்தது போக மற்றவங்களையும் வாழ விடணும், அதுவும் சஸ்டெயினபிலிட்டி தான். இதுக்கு இத்தனை பொருள், இத்தனை ஆக்கம் இருக்குது. பட் இதிலேருந்து நம்ம எதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த டெஃபினேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ எதனால் இந்த சஸ்டெயினபிலிட்டி இம்பார்ட்டண்ட் இன் டுடேஸ் சினாரியோ? இப்போ என்ன நடக்குது? நமக்கு டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. அதில் முக்கியமான 5 விஷயம்: நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5மே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் வச்சுருக்கோம். இன் ஷார்ட், நேச்சரே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி இதை வந்து சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா இதெல்லாமே லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான். என்னதான் இதெல்லாம் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் அப்படின்றத நம்ம சொன்னாலும் இது எல்லாமே லிமிட்டட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காற்று எடுத்துக்கோங்களேன். காற்று முன்னே இருந்த ஏர் குவாலிட்டிக்கும் இப்போ இருந்த ஏர் குவாலிட்டிக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு அதுவே வந்து இப்போ கொஞ்ச நாள் போனால் நம்ம எல்லாருமே ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணுற நிலைமை வரும் அப்படிங்கிறது நிறைய நியூஸ் சேனல்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது கரண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து காற்றுனால அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, பட் காற்றில் பரவக்கூடிய ஒரு விஷயத்தினால அப்படிங்கிறதுனால தான். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து பயிர் வரலை, அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் விஷயம். நிலத்தினால அதை எடுத்துக்க முடியலை. எவ்வளோதான் நேச்சர் வந்து சஸ்டெயினபிளாக அதெல்லாம் எடுத்துக்க பார்க்கும் இல்லையா? அடுத்து வாட்டர், தண்ணி பிரச்சனை ஒரு ஓயாத பிரச்சனை. ஸோ இது எல்லாமே வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் இதை லிமிட்டட் ரிசோர்ஸஸாக பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி இருக்குது. முன்னாடி என் தாத்தா பாட்டி, என் பாட்டன் பூட்டன் எல்லாருக்கும் எவ்வளவோ அதிகமாக இருந்துச்சு. இதை விட நம்ம யூஸ் பண்ணி அதை சரியாக பராமரிக்காமல், சேமிக்காமல் நமக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைங்களா? இனி நம்மளோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த யோசனையில் என்ன வருதுன்னா, ஒரு பெரிய பயம் வருது. அடுத்து நமக்கே எதுவுமே இல்லையா, அடுத்து வந்து வாழ போகிறவன் வாழ்கிறதும் முக்கியம் தானே, அவனுக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படி? ஸோ இந்த சஸ்டெயினபிள் லிவிங் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ பெட்டராக அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அது அவ்வளோவுக்கும் நல்லதுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யார் கரெக்டாக பண்ணுறா, யார் தப்பாக பண்ணுறா அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு தாட் மேட்டர்ஸ். இதை ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து இதை நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்டெப் 1. இதில் வந்து எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து இவன் பண்ணுறது கரெக்டு, இவன் பண்ணுறது பர்ஃபெக்ட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது.
one step is closer to success always. Something is better than nothing. இதை நான் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக நம்புகிறேன். ஸோ இதில் நம்ம என்னென்ன இப்போ பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஊரோட ஒன்றி வாழு, அதாவது இயற்கையோட ஒன்றி வாழு அப்படிங்கிறத நம்ம இப்போ வச்சுக்கலாம். இயற்கையோட ஒன்றி வாழணும்னா ஆர்டிஃபிஷியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்லேருந்து தூக்கி போட்டணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டால் நம்மளால் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் ஒரு சிட்டி லைஃப்க்கோ இல்லை இந்த 21st century லைஃப்க்கோ நம்ம வந்து இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ எதெல்லாம் நம்ம முடியுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 5 விஷயம் சொல்கிறேன் எதெல்லாம் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. நம்பர் 1, தண்ணியை சேமிங்க. அது ரொம்ப 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 முக்கியம். வருண பகவான் அப்பப்போ நமக்கு மழை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் கொடுக்குற மழையெல்லாம் நம்ம வந்து சேமிக்காமல் விட்டுறோம். அதுக்கப்புறம் தண்ணி இல்லைங்கும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம எல்லாருமே இதை செய்யணும் அப்படிங்கிறது I think it should start striking us that we should do it. Maximum number of houses, நிறைய வீடுகளில் தனி வீடுகள் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லேயே இது வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் எல்லாருமே இதை வந்து கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கும் நகரத்து வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து நகரத்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டப்பாக்குள்ளே வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. கிராமத்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த டப்பாவில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் போயிட்டுருக்கு. அந்த டப்பாவில் இல்லாமல் எல்லாமே நேராக வயல்லேருந்து சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது. ஒரு நகரத்து வாழ்க்கையில் நம்மளால் அந்த வயலை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் நம்பர் 2. க்ரோ யுவர் ஓன் ஃபுட். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து தமிழ் சினிமா ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் சமந்தா அக்கினேனியை பற்றி நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. வெரி க்யூட், வெரி பப்ளி, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் அவங்க இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹேஷ்டேக் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட், ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, க்ரோ வித் மீ, க்ரோ யுவர் செல்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வீட்டிலே நிறைய காய்கறிகள் நிறைய கீரைகள் எல்லாத்தையும் வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இது நம்மளால் ஒரு நகரத்து வாழ்க்கையில் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 200% முடியும். எவ்வளவோ வீடுகள் ரொம்ப ரொம்ப சின்ன வீடுகள், நான் வண்டியில் போகிறச்சியோ நடந்து போகிறச்சியோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் அந்த செவுத்து மேலே அழகாக எவ்வளோ வச்சு வளர்த்துறாங்க. நமக்கு தேவை கொஞ்சம் ஒரு சின்ன தொட்டி, கொஞ்சம் மண், நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற காய்கறி இல்லை வெட்டுற காய்கறியோட வேஸ்ட்டு துண்டுகள் அதில் போட்டாலே எவ்வளவோ காய் வருது. நம்ம வந்து இதுக்காக போய் செலவழித்து ஒரு விதை வாங்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தட் இஸ் செகண்டரி. அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. we just have to plant what we eat, அவ்வளோதான். நாளைக்கு நம்ம சாப்பாடை நம்மளாலே உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது more close to sustainable living. நம்பர் 3, நம்ம சரி விளைய வச்சுக்கிட்டோம், பட் நமக்கு தேவையான மித்த விஷயங்கள்லாம் நம்மளே நமக்காக செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியும். எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து சோப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. துணிக்கு போடுறதுக்கு மட்டும்தான் சோப்பு. நம்ம உடம்புக்கெலாம் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, கடலை மாவு யூஸ் பண்ணாங்க, பைத்தமாவு யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து மோர் க்ளோஸ் டு லிவிங். அதாவது நம்ம இது என்ன தான் யூஸ் பண்ணாலும் நாட்டுக்கோ வீட்டுக்கோ மண்ணுக்கோ கேடு கிடையாது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வர சோப்ஸில் எவ்வளோ 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 கெமிக்கல்ஸ் இருக்குது. நான் இந்த சோப் அந்த சோப்புன்னு சொல்ல வரல. இப்போ நிறைய பேர் வீட்லேயே ஆர்கானிக் அப்படின்ற நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆல் தேட் இஸ் ஓகே. பட் நம்மளாலே இதை கற்றுக்கிட்டு நம்மளால் செய்ய முடிஞ்சால் அது எவ்வளோ எவ்வளோ ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ப்ளஸ் எவ்வளோ டப்பு சேமிக்க முடியும் நம்மளால். நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது வளைச்சிக்கிட்டோம், நமக்கு தேவையானது செஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம போடுற துணிமணி உடுப்பு, இதை வந்து நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ்லேருந்து வாங்குகிறோம், இன்க்ளூடிங் மீ. நான் ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபேஷன் ஃபேனாக இருந்தேன். ஒரு மேக்ஸ் ஸ்டோருக்கு போகிறேன், இல்லை ஜாரா ஸ்டோருக்கு போகிறேன். ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் க்ளோதிங் பிராண்ட் லைன்லேருந்து நான் நிறைய வாங்குறேன். நான் வாங்குறது வந்து அந்த டைமில் அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும். நான் போடுவேன், ஜாலியாக இருப்பேன். ஐ பி ரியலி ஹாப்பி பிகாஸ் ஐ ஓன் வாட் இஸ் ட்ரெண்டிங் இல்லையா? இதுவே அடுத்த புது ட்ரெண்ட் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அந்த ட்ரெஸ்ஸை? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்மளால் வந்து நம்மளோட ஓன் துணியை வந்து செஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பட் நம்ம திரும்ப மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அதாவது காட்டன், இந்த மாதிரி மோர் க்ளோஸ் டு நேச்சராக இருக்கிற ட்ரெஸ்ஸஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் versatile பீசஸ். இப்போ வந்து இந்த சீசனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், அடுத்த ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னா நான் தூக்கி போடுறேன். அகெயின் அது வந்து ஒரு வேஸ்ட் தான், லேண்ட்ஃபில்க்கு தான் போகுது. திரும்ப வந்து நம்ம மண் அதை ஏற்றுக்க பல வருஷம் ஆகும் இல்லையா? அது வந்து நம்ம பண்ணும்போது அகெயின் இட் இஸ் அ பிக் லாஸ்.
ஸோ நம்ம நிறைய வருஷம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆத்தென்டிக்னு சொல்ல முடியாது இல்லையா, நம்ம நிறைய வருஷம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேப்பிள் பீசஸ் அப்படிங்கிறத நம்ம வாங்குறது again that is very important. Number 5 and last and most important, இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்க முடியாது. இட் இஸ் an excellent innovation. ஆனால் நம்ம அந்த பிளாஸ்டிக்கை எவ்வளோ விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த யூஸ் பண்ணுறது எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நம்ம எழுப்பணும். பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? முன்ன ஒரு காலத்தில் நம்ம உடம்புக்கு தேய்க்கிறது மஞ்சி வச்சுருப்பாங்க. நம்ம பாட்டி தாத்தா எங்கள் அப்பா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சி வெட்டி வேரில் செஞ்சது, தேங்காய் நாரில் செஞ்சது, இதெல்லாம். நம்ம அதை விட்டுட்டு இன்றைக்கி லூஃபா அப்படின்னு ஒரு ஃபேன்சி நேம் கொடுத்து பிளாஸ்டிக்கில் வைக்கிறாங்க. அதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. முன்னாடி எல்லாரும் நீம் ஸ்டிக்ஸில் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம அது பண்ணுறதில்ல. எல்லாம் ஃபேன்சியாக பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ், ஃப்ளெக்சிபிள். நான் ஒரு டென்டிஸ்ட் தான், பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை. இது எல்லாத்துலேயுமே இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்திருக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஆர்கானிக், என்னென்னமோ ஃபேன்சி நேம்ஸ் வச்சு, பட் இட் டஸ் மேக் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் அட்லீஸ்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் அடாப்ட் பண்ணும்போது நம்ம இந்த சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற லிவிங்க்கு ரொம்ப க்ளோஸராக போவோம். நான் சொன்னது எல்லாம் தான் பர்ஃபெக்டான டெஃபினேஷனாக சஸ்டெயினபிலிட்டிக்கு, நான் சொன்னது எல்லாம் தான் பர்ஃபெக்டாக இதெல்லாம் தான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னன்றது இப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தெரிஞ்ச கொஞ்சத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் when you want to start adopting to this type of ஒரு லிவிங், நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்னை விட இன்னும் நிறையா தெரியறது எல்லாத்தையும் எனக்கும் சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹோப் சஸ்டெயினபிள் லிவிங், க்ளோஸ் டு நேச்சர் லிவிங் இப்படின்னா என்னன்றது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க எனக்கும் சொல்லுங்கள். ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ் இஃப் யூ நோ எனிதிங் நியூ. அண்ட் அப்படியே இந்த சேனலுக்கு ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைபு, ஒரு கிரே கலர் பெல்லு ரெண்டும் இருக்கும். ரெண்டும் அழுத்திட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஷேர் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நிறைய பேர் என்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க சஸ்டெயினபிலிட்டின்னா என்ன, இது என்ன பண்ணுற அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். I'll see you again with another video. Bye.